அந்த 3 மணி நேரம் நான் எக்ஸாம் எழுத உட்கார்ந்தேன். நான் மெயின் டெஸ்ட் சீரிஸ் நான் எழுதும்போது அதுல என்ன நடந்தாலும் நான் அந்த ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டேன். சில நேரத்துல வெளியில பார்த்தா மழை அவ்வளோ பேஞ்சிருக்கும், இருட்டா இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த 3 மணி நேரம் நான் வேற ஒரு வேர்ல்டுல இருக்கிற மாதிரி போய் எழுத ஆரம்பிப்பேன். அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு தான் நான் வெளியிலே வருவேன். Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. ஒரு மினிமலான சப்ஜெக்ட்ஸ் தான் நான் அப்போ படிச்சிருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். நிறைய ஒரு நாளில் மேக்ஸிமம் டைமை நான் படிக்கிறதுக்கு தான் செலவிட்டுட்டு இருந்தேன். நான் என்னோட 6 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் 4 இயர்ஸ் நான் யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் to 2.5 இயர்ஸ் தான் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் படிச்சிருப்பேன். நிறைய பேர் இங்கே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுப்பீங்க. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ங்கிறது ரொம்ப குரூஷியலான பீரியட். என்னோட ஸ்ட்ரென்த்தே அந்த ஃபர்ஸ்ட் 1 இயரை நான் ரொம்ப சூப்பராக படித்தேன். அந்த 1 இயரோட ப்ரிப்பரேஷன் தான் என்னை இது வரைக்குமே கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை நம்ம ரொம்ப நல்லா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நான் என்னோட லைஃபோட ரிலேட் பண்ணி இமேஜின் பண்ணி இப்போ ஹிஸ்ட்ரினா இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நானே ஒரு விஷுவலைஸ் பண்ணி தான் நான் படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிறத ஒரு வேலையா பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்டடா நம்ம லைஃபோட சேர்ந்து ஒரு விரும்பி நம்ம படிச்சோம்னா அது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அது நாட் ஃபார் ஒன்லி ஜாப், இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாவும் அமையும். Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. இந்த தருணத்தில் நம்மளுடைய அடுத்த ஒரு கெஸ்ட்டை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த வருடம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த திரு கதிர்ச்செல்வி அவர்களை தான் இப்போ மேடைக்கு அழைக்கிறோம். கதிர்ச்செல்வி மேடைக்கு வரலாம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னோட பேர் கே கதிர்செல்வி. நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சு நான் டெபுட்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ பிகைன் நோட்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இந்த இப்போ இங்கே வந்ததுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நிறைய ஆஃபீஸஸை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். இப்போ நான் எப்படி இந்த ஸ்பீச் கொண்டு போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கற்றுக்கிட்டேன், என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளிம்ஸை நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி என்னை பற்றின இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா, நான் 2019 பாஸ்ட் அவுட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அதுக்கப்புறம் 2019 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். 2019க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஜென்ரல் நாலேஜ்னு எதுவுமே தெரியாது. நான் ஸ்கூலில் டாப்பராக தான் இருந்தேன். காலேஜும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் ஸ்டில் ஜென்ரல் நாலேஜ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற அவேர்னஸ் எனக்கு அப்போ இல்லை. காலேஜை ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ 2019 ஆகஸ்ட் அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் படித்தேன். 1 இயர் ஒரு 6 to 7 months படிக்கும் போதே கோவிட் பேண்டமிக் வந்துடுச்சு. ஸோ என்னால் கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப ஊருக்கு போயிட்டீங்க, லாக்டவுன் போட்டாங்க. ஊருக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்தேன். ஒரு 6 to 7 months தான் எக்ஸ்போசரே இருந்துச்சு. ஒரு மினிமலான சப்ஜெக்ட்ஸ் தான் நான் அப்போ படிச்சிருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். நிறைய ஒரு நாளில் மேக்ஸிமம் டைமை நான் படிக்கிறதுக்கு தான் செலவிட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஜாப் எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சியில் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் நான் கொடுத்தேன். நான் என்னோட 6 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் 4 இயர்ஸ் நான் யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் to 2.5 இயர்ஸ் தான் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் படிச்சிருப்பேன். ஸோ அதனால் நான் போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அண்ட் அப்போ குரூப் 2 எக்ஸாம் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் மட்டும் கொடுத்துருந்தேன், அது எனக்கு கிளியர் ஆகலை. சரி ஓகே குரூப் 2 எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். சின்சியராக படித்தேன். பட் அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஏன்னா எனக்கு ஆம்பிஷன் யூபிஎஸ்சி தாங்கிறனால மறுபடியும் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 2 கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் யூபிஎஸ்சி ஒரு வருஷம் படித்து எக்ஸாம் போகிற டைமில் தான் அதோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. எனக்கு குரூப் 2 கிளியர் ஆகலை. ஸோ மறுபடியும் அந்த யூபிஎஸ்சி அட்டெம்ப்டை கொடுக்கறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால நான் மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு போன வருஷம் குரூப் 1 எக்ஸாமுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 1 month தான் எனக்கு டைம் இருந்துச்சு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி. மறுபடியும் நான் படித்தேன்.
படித்தேன். 1 இயர் ஃபுல்லாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இது வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்னோட பாசிட்டிவ்ஸாக எது இருந்துச்சு, எது வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு இந்த ஆல் த்ரூ அவுட் மை ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னோட லைஃப் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் பார்க்கறது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், நிறைய பேர் வந்து இங்கே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுப்பீங்க இன்ஸ்டிடியூட்ஸில். அப்படி வரும்போது அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 இயருங்கிறது ரொம்ப க்ரூஷியலான பீரியட். என்னோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 இயரை வந்து நான் ரொம்ப சூப்பராக படித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு படித்தேன். அந்த 1 இயரோட ப்ரிப்பரேஷன் தான் என்னை இது வரைக்குமே கொண்டு போயிட்டுருக்கு. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைம் டேபிள் போட்டு அப்படி தான் நான் படிப்பேன். டைம் டேபிள் போட்டு அந்தந்த டைம், அதாவது நம்மளால் முடிகிற டைம் டேபிள் தான் நம்ம போடணும். ரொம்ப அதிகமான வேலையை செய்கிற மாதிரி டைம் டேபிள் போடுறது, அப்போ நம்மளால் முடிக்க முடியாது, அப்போ நம்மளால் முடிக்க முடியலையேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கவே கூடாது. ஸோ என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் படித்தேன். அது என்னோட செகண்ட் ஸ்ட்ரென்த். தேர்டு வந்து ரிவிஷன். எனக்கு நான் படித்த விஷயங்களை வந்து நான் n டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ரிவைஸ் பண்ணி இப்போ 2019 படித்த நிறைய விஷயம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் படிக்கும் போதே நல்லா படிச்சிருங்க, இன்ட்ரெஸ்டடாக படிங்க. நான் எப்படி படிப்பேன்னா, நான் படிக்கும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் என்னோட லைஃபோட ரிலேட் பண்ணி இமேஜின் பண்ணி, இப்போ ஹிஸ்ட்ரின்னா இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நானே ஒரு விஷுவலைஸ் பண்ணி தான் நான் படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிறத ஒரு வேலையாக பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்டடாக நம்ம லைஃபோட சேர்ந்து ஒரு விரும்பி நம்ம படித்தோன்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அண்ட் ஃபோர்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த 6 வருஷமும் நான் இங்கே சஸ்டெயின் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு இதில் இருந்த இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறவங்க மட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பரேஷன் கொண்டு போகிறதுக்கு. இல்லைனா நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டு. ஸோ வந்து அது வந்து தேவையில்லாதது. அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வந்து ஆஸ்பிரன்ஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசன். நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படிங்கும்போது மற்றவங்களை பார்த்து இல்லை வேகன்சி இவ்வளோ தான் இருக்குது, மற்றவங்க இப்படி படிக்கிறாங்களே அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. நம்ம வந்து நம்ம கூட மட்டும்தான் காம்பீட் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன தான் நான் காம்படிட்டராக எடுத்துப்பேன், ஒரு டெஸ்ட்டில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்னு அடுத்த டெஸ்ட்டில் நான் இதை விட பெட்டராக எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நான் வந்து இன்னும் சொல்லணும்னா யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் சென்னையில் ஆஃப்லைனில் படித்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வரும்போது நான் அந்த 1 இயர் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் நான் படித்தேன். எங்கள் வீட்டில் இருந்து தான் நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி அனுப்புவேன். மெயின்ஸுக்குமே சரி, இன்டர்வியூக்கு மட்டும் ஒரு 20 நாள் நான் சென்னைக்கு வந்திருந்தேன். ஸோ வந்து எதுக்காக நான் இப்படி படித்தேன், ஆன்லைனில் படித்தேன் அப்படின்னா எனக்கு அந்த காம்படிஷனே தேவையில்லைங்கிறதுனால தான். என்னோட செல்ஃப் காம்படிட்டரே நான் தான். நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், நான் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து கம்பேரிசன் பண்ணவே கூடாது. செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணி, இப்போ எப்படின்னா நம்ம ரிசல்ட்டை பற்றி யோசிச்சோன்னா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரும். இப்போ நம்ம வந்து ப்ராசஸை பெட்டராக பண்ணிட்டோம்னா ரிசல்ட் தானாக வரப்போகுது. அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் வந்து இப்போ நம்ம ஆஸ்பிரன்ஸ் லைஃப்பில் எப்படி இருக்கும்னா நம்ம படிப்போம், ரிசல்ட் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம் தான், இது வந்து லைஃப் கிடையாது. இப்போ நான் எப்படின்னா இப்போ கடைசி 1 இயர் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் இதை ஒரு எக்ஸாமாக மட்டும்தான் பார்த்தேன். இந்த எக்ஸாம் நான் எழுதுவேன், வரலன்னா என்ன திருப்பி எழுதுவேன், இல்லை வேறு ஏதாவது பண்ணிப்பேன். படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட்டாக போகிறது இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதனால் எல்லாருமே வந்து இதுதான் என்னோடய வாழ்க்கை, இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி படிக்கவே கூடாது. அதை ஒரு எக்ஸாமாக தான் நம்ம பார்க்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது சொல்லணும்னா ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 2 எக்ஸாம் போன டைம் நான் எழுதியிருந்தேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு வந்து அந்த குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குரூப் 4 எனக்கு ஜாப் கிடைச்சிது. நான் அந்த ஜாபுக்கு போகல, ஏன்னா யூபிஎஸ்சி படிக்கிறது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த கோர்ஸ் நான் படித்த யூபிஎஸ்சி கோர்ஸ் முடிகிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அதில் நான் இப்போ வேலையை எடுத்துக்கிட்டேன்னா அந்த கோர்ஸை பாதியிலே வந்து விடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் அந்த குரூப் 4 வேலையை வேணான்னு சொல்லிட்டு நான் அதை படித்து முடித்தேன். பட் வந்து குரூப் 2 எக்ஸாம் எனக்கு கிளியர் பண்ண முடியல. அப்போ வந்து அந்த ஃபெயிலியர் எனக்கு வந்து ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா நான் ஆல்ரெடி கிடைச்ச வேலையும் நான் விட்டுட்டேன், இந்த வேலையும் கிடைக்கல. பட் நான் வந்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ ஏஜும் கொஞ்சம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன். இப்போ வந்து எனக்கு 27 இயர்ஸ் ஓல்டு நான். ஸோ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து நான் நம்பிக்கையாக படித்தேன், சரி ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2019 நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எப்படி இருந்தனோ அதை விட நான் இப்போ பல மடங்கு வந்து மோல்ட் ஆகியிருக்கேன். நிறைய விஷயத்த நான் கற்றுட்ருக்கேன். நாலேஜ் அப்படிங்கிற வயசில் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேல்யூஸ் வந்து எனக்கு நிறையவே கிடச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷன்ஸ், இந்த 6 வருஷம் என்னால் பொறுமையாக இருந்திருக்க முடியுது அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ 6 வருஷம் ஒரு விஷயத்துக்காக நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண முடியுது அப்படிங்கிற பேஷன்ஸை நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் மென்டாலிட்டி, இப்போ வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் பெட்டராக பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ இதை தான் நம்ம வேலையிலையும் போய் செய்ய போகிறோம். நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதை நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நான் இங்கேயே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து எம்பத்தட்டிக்கலான, இப்போ வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படின்னு என்னை பற்றி மட்டும்தான் நான் வந்து அதிகமாக யோசிச்சிருப்பேன். ஆனால் ப்ரிப்பரேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாரை பற்றியும் வந்து இப்படி இருக்காங்க, பீப்புள் இப்படி தான் இருக்காங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து பார்க்குற ஒரு மென்டாலிட்டி எனக்கு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அது வந்து நாட் ஃபார் ஒன்லி ஜாப், இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாகவும் வந்து அமையும். லைஃப்பில் யாருமே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நான் வந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணேன் அது அப்படின்னா அவங்க வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் சக்சீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்களை வச்சுக்காதீங்க. ரொம்ப ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். கடைசி ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து நான் 6 to 8 hours தான் நான் படித்தேன். ரொம்ப வந்து ஹெவியாக நான் வந்து பண்ணிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 year வந்து நான் 11 to 13 hours வரைக்கும் ஒரு நாளில் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது படித்தேன். பட் இப்போ கடைசி ஒரு வருஷம் நான் ரொம்ப கூலாக தான் படித்தேன். எனக்கு இந்த மாதிரி நான் நல்லா எழுதுவேன், எனக்கு வந்தால் ஓகே, வரலன்னா என்னப்போ என்ன இப்போ பெருசாக ஆகிட போகுது, நான் வந்து அடுத்த அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் 1 எக்ஸாமோட இன்டர்வியூ வந்து நான் 7th அன்னைக்கு நான் போயிருந்தேன். 7th அன்னைக்கு முடிச்சுட்டு 8th அன்னைக்கு நான் அடுத்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நான் அப்ளையே பண்ணிட்டேன். ஏன்னா நான் எதுக்கு வெயிட் பண்ணும், வந்தால் வருது, வரலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. எனக்கு மெயின்ஸ் நான் நல்லா பண்ணியிருந்தேன், இன்டர்வியூவும் நான் நல்லா பண்ணியிருந்தேன். எனக்கு வரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் நான் அதை நம்பலை. நான் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிற மென்டாலிட்டி பக்குவம் எனக்கு கிடச்சிடுச்சு. அதனால் 8 அன்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன். பட் 9 அன்னைக்கு ரிசல்ட் வந்து நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஐ எம் ஹாப்பி, தட்ஸ் இட். அதுக்கு மேலே நான் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக சந்தோஷப்படவோ இல்லை வந்து அப்படிலாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு இந்த 6 வருஷம் ப்ரிப்ரேஷன் மேபி இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு 1 or 2 years கிடச்சிருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இப்போ வந்து இது ஃபெயிலியராக இருந்தாலும் நான் இப்படி தான் இருந்திருப்பேன், அது ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ லைஃப்பில் எதுவுமே வந்து ஒரு முடிவு கிடையாது. நெவர் லேட். எல்லோரும் நல்லா படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி படிக்கணும்னு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளே போனீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் என்ன இருக்கும்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கரியர் தான் முக்கியம், நம்ம வந்து ஒரு கரியர் அமைச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முடிவாக இருந்தீங்க. ஆனால் அந்த பியர் ப்ரெஷர்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, சுற்றி இருக்கிறவங்க நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதை எப்படி கையாண்டீங்க? ஃபர்ஸ்ட்லி வந்து மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் எனக்கும் இருந்துச்சு. எனக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 27 years ஆகுது. ஒரு 24-25 அந்த போன குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன்னு எங்கள் வீட்லேயும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அது கிளியர் பண்ணல அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து உனக்கு மேரேஜ் தான் கரெக்டாக இருக்கும், மேரேஜ் பண்ணிட்டு படிய அப்படின்னு சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் எதையுமே ஏற்றுக்கல. ஏன்னா வந்து என்னோட லைஃப்பில் எல்லாத்தையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா அந்த என் லைஃப்பில் நடக்க போகிறதுக்கு எந்த செயல் நடந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா நான் தான். அப்போ நான் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். அதனால் நான் வந்து யாருக்குமே டிசைடிங் பவரை கொடுக்கல. நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணது தான் வந்து ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா வந்து இப்போ வீட்டில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் எப்படி எங்கள் வீட்டை சப்போர்ட் பண்ண வச்சேன் அப்படின்னா, நான் படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பேன். படிச்சுக்கிட்டே இந்த சென்ஸ் நான் 24 hours படிப்பேன்னு சொல்ல வரல, நான் சின்சியராக படிப்பேன். அதை பார்த்து அவங்களுக்கும் நான் நல்லா படிக்கிறேன், எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதனால் என்னை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தான் நான் வந்து என்னோடய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இப்போ வந்து கிளியர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இங்கே டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸும் நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேட்கலாம். ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனுக்காக தான் இந்த ஏற்பாடு. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்கிட்ட வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, பட் அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நான் பதில் சொல்லிக்கிறேன். ஆன்லைனில் படித்தது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆன்லைனில் நான் படித்ததில் பாசிட்டிவும் இருந்துச்சு நெகட்டிவ் இருந்துச்சு. பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து ஆஃப்லைனில் போகிறோன்னா நம்ம அதுக்கு ரெடி ஆகிறது போகிறது இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், வெயிட்டிங் டைம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஆன்லைன்னு வரும்போது அந்த மாதிரி நமக்கு டைம் வேஸ்ட் வந்து கம்மி தான். பட் அதில் டீமெரிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இப்போ எப்படின்னா ஒரு டெஸ்ட்டை நம்ம வீட்டிலேருந்து போடுறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் என்விரான்மெண்ட் அங்கே கிடைக்காது. நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட், நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டேன். அந்த 3 மணி நேரம் நான் எக்ஸாம் எழுத உட்காந்தேன், நான் மெயின் டெஸ்ட் சீரீஸ் நான் எழுதும் போது அந்த 3 மணி நேரத்தை வந்து நான் அதில் என்ன நடந்தாலும் நான் அந்த ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டேன். மழை சில நேரத்தில் வந்து வெளியில் வந்து பார்த்தா மழை அவ்வளோ பேஞ்சிருக்கும், இருட்டாயிருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த 3 மணி நேரம் நான் வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி போய் எழுத ஆரம்பிப்பேன். அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு தான் நான் வெளியிலே வருவேன். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த். யாரையும் பார்த்து அவ்வளவா இன்ஸ்பயர் அவங்க இப்படி பண்ணுறாங்கிறத பார்த்து ஒரு செயலை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்குனே தவிர ஒரு பர்சனாலிட்டி நான் யாரையும் பார்த்து அவ்வளவா இன்ஸ்பயர் ஆனது கிடையாது. ஏன்னா எனக்கு எப்பயுமே செல்ஃப் மோட்டிவேஷன் தான். என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும். என்னால் வந்து எந்த விஷயமே என்னால் பண்ண முடியாதுன்னு கிடையாது, எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் தான் நான் எப்பயுமே இருப்பேன், ஆப்டிமிஸ்டாக தான் இருப்பேன். ஸோ வந்து ஆன்லைனில் படிக்கிறதுங்கிறது உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்திற்கும் வருகைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Behind Notes My Success Journey, title sponsor Danish Hagmat College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Varanda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmad College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manju Groups, Velamal Nexus.